ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான டைமிங்கை வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப வேல்யூபுளான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவு பண்ணக்கூடிய அத்தனை வீடியோக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவு வந்து கொடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. என்னுடைய டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நம்ம டெலிகிராம் குரூப்லேயே நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். நான் எந்த ஒரு பெய்டு சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை, சரிங்களா? ஓகே, ஸோ வாங்க டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 1000 கிடைக்கணும், அது மாதிரி வந்து சொல்லி கொடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய சைக்காலஜி ஒன்று இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பலதரப்பட்ட மக்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பல ஆயிரம் கோடி ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து யார் பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்தே நம்ம வந்து பழகிடுறோம். அதனால் நம்மளுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுறதை மறந்துடுறோம். ஸோ யாரோ ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராஃபிட் வந்து போட்டுட்டு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு டெக்னிக்கல், அது இதுன்னு சொல்லி போட்டு அதை அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், உடனே வாங்கி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தேவையில்லாமல் லாஸ் வந்து பண்ணிவிடுவோம். அதனால் நம்மளுடைய கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைக்காலஜியை தயவு செய்து மாற்றுங்க. ஏன்னா 10 வருஷமாக இந்த ஃபீல்டில் கண்டினியூஸாக நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய மெம்பர்ஸுடைய சைக்காலஜி நான் பார்த்துருக்குறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன், புரியுதுங்களா? ஸோ நண்பர் கேட்டதுக்கு வருவோம். ஒரு நாளைக்கு ஒரு 500 ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட் வர மாதிரி வந்து ஒரு கான்செப்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100% டெய்லி பாசிபிள் கிடையாது. மார்க்கெட் வந்து பேஸ்ட் ஆன் மார்க்கெட் மூமெண்ட்ஸை பொறுத்து தான் இங்கே வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த டாபிக் வருவோம், சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத இந்த டாபிக் வந்து நம்ம அப்டேட் வந்து வருவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து ஆப்ஷன் வந்து ட்ரேட் வந்து பண்ணுறவங்களுக்காக இந்த விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா நாளும் மார்க்கெட் ஒரே மாதிரி வந்து வாலடைல் வந்து வராது. ஸோ மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 13 நாள் நல்ல வாலடைல் வந்து கொடுக்கும். சில மூமெண்ட்ஸ் வந்து கோல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா, கமாடிட்டியில் கோல்டு எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்டைமில் வந்து மூமெண்ட்ஸ் வந்து வரும், நைட் டைமில் மிட் நைட்டு. ஸோ இதெல்லாம் வந்து யூஎஸுடைய மூமெண்ட்ஸை பொறுத்து மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் பண்ண முடியாது, ஃபாரெக்ஸில் தான் பண்ண முடியும். ஃபாரெக்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அது எல்லாருக்குமே தெரியும். ஃபாரெக்ஸில் ஏதாவது சப்போர்ட் வேணாலும் எனக்கு வந்து காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸில் எப்படி ட்ரேட் வந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஜியில் ஒரே ஒரு டைம் ஃப்ரேம் மட்டும் கிளியராக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ப்பாக ஈவினிங் 5 o'clock மேலே உங்களுக்கு வாலடைல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஈவினிங் 5 o'clock வந்து நீங்கள் வந்து ட்ரெண்ட் வந்து ஓரளவுக்கு அந்த பிரேக் அவுட் எல்லாம் உங்களுக்கு அப்போ தான் ஒர்க் ஆகும். 5 to 5:30 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு 10 minutes 5 minutes அந்த பிரேக் அவுட் வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். நல்லா கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 ஆல்மோஸ்ட் 5:30 எடுத்துக்கோங்க, 5 கூட வேண்டாம். 5:30லேருந்து ஒரு 10 minutes பிரேக் அவுட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் 5 o'clock வரும். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் சில சேஞ்சஸ் நடக்கும், ஒரு 8 மாதத்துக்கு ஒரு சேஞ்ச் வந்து நடக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 to 5:30க்குள்ளே உங்களுக்கு அந்த வாலடைல் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் எப்படி மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யாருமே கணிக்க முடியாத மூமெண்ட்ஸாக தான் இருக்கும். நான் ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில குளோபல் டேட்டாஸ் வந்து இருக்குது. இன்வென்ட்ரி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 12:30க்கு ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்கும். இன்வென்ட்ரி அன்னைக்கு 12:30க்கு ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்கும். நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க, வீடியோ பார்க்குறவங்க பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதோடைய வேல்யூ வந்து நம்ம டைரக்ட் கிளாஸ் வரவங்களுக்கு தான் அதோடைய வேல்யூ என்னன்னு தெரியும், சரிங்களா? இது ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து எவ்ரி தேர்ஸ்டே வந்து ஒரு வாலடைல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும், ஓகேங்களா? எவ்ரி தேர்ஸ்டே ஈவினிங் 6 மணிக்கு ஒரு வாலடைல் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். க்ரூட் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் காமனாக 5 to 5:30 அந்த ரேஞ்சில் ட்ரை பண்ணுங்கள். க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் சீசன், அதாவது 12:30 மணிக்கு ஒரு வாலடைல் கொடுக்கும். ஈவினிங் 5 o'clock மேலே ஒரு வாலடைல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எப்பவுமே நம்ம க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் எடுப்போம். நம்ம இன்வென்ட்ரிக்கு முன்னாடியே ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுவோம். இன்வென்ட்ரி வரும்போது ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம். இன்வென்ட்ரி மிக்சடாக இருந்தால் அன்றைக்கி விட்டுருவோம், அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேட் எடுத்துருவோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு கிளியராக தெரியும் இது வந்து 2. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்கிறோம், க்ரூட் ஆயிலில் எவ்ரி தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock ஒரு வாலடைல் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்க, நோட் பண்ணாதவங்க நோ இஷ்யூ, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான டேட்டா. இதை வந்து ஏன் நான் சொல்கிறேன்றதை நல்லா தெரிஞ்சுக்கங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணி இப்போ நண்பர் கேட்ட மாதிரி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் earn பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் பேஸ்ட் அப்பான் நம்ம ரிஸ்க்கை பொறுத்து, ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் ஒரு சிலர் மார்னிங்கில் ட்ரேட் பண்ண முடியாதவங்க ஈவினிங் கமாடியில் தான் ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கேஸ் ஆப்ஷன்ஸும் சூப்பராக இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்கு, க்ரூட் ஆயில் ஆப்ஷன்ஸும் சூப்பராக இருக்குது. பட் என்ஜி வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பர் என்ட்ரி நம்ம கேப்சர் வந்து பண்ணணும். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க மேபி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு தெரியும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். அதனால் டெய்லின்றதை வந்து மறந்துடுங்க தயவு செய்து. டெய்லி எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா மார்க்கெட் எல்லா நாளும் குளோபல் மார்க்கெட்டில் வந்து எல்லா நாளும் நியூஸஸ் வராது, பர்டிகுலர்லி க்ரூட் ஆயிலுக்கு, ஓகேங்களா. அதனால் ஒரு நாளெல்லாம் ரொம்ப மந்தமாக இருக்கும், ஒரு மூமெண்ட்டே இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ நேற்றுலாம் ட்ரேட் பண்ணமே, இந்த வாரத்தில் 3 நாள் ட்ரேட் பண்ணமே, 4வது நாள் மிஸ் பண்ணிவிடுவோமோ, சரி கம்பல்சரி இன்றைக்கி நம்ம ட்ரேடே பண்ணியே ஆகணுன்ற மாதிரிலாம் எடுத்து தேவையில்லாமல் ஒரு ரிஸ்க் எடுத்து லாஸ் வந்து பண்ணிவிடுவோம். அதனால் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை பொறுத்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டைரக்ட் கிளாஸஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ டைரக்ட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே வந்து, இந்த சண்டே இல்லை அடுத்த சண்டே வந்து 20th வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். என்னென்னா நம்மளுடைய கிளாஸுடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் இண்டிவிஜுவலாக இந்தியன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நான் ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன், இந்தியன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, டைம் டேபிள் போட்டுருங்க, தயவு செய்து டைம் டேபிள் போட்டுருங்க. இந்த டைமில் இந்த வாலடைல் வரும், இங்கே ட்ரேட் எடுக்கலாம், இந்த ஸ்கிரிப்ட் பர்டிகுலர்லி இந்த ஸ்கிரிப்டை மட்டும் ட்ரேட் பண்ணலான்ற அளவுக்கு நம்ம வந்து டைம் டேபிள் கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுருக்கிறோம். நான் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் மந்த்லி 10% ரிட்டர்ன் எடுக்கலாம், குறைஞ்சபட்சம் 10% ரிட்டர்ன் எடுக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் ஒரு 3 மந்த்தாக வந்து நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணல, அது நிறைய கொஞ்சம் பர்சனல் ஃபாரெக்ஸில் ஒர்க்கில் இருந்தால் அதனால் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸுக்கும் இப்போ கரண்ட் கிளாஸுக்கும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டேன். ஸோ தியரட்டிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், அது எல்லாமே கம்மி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கமாடிட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து டைம் டேபிள் போட்டு அதுக்கு ஒரு எக்ஸல் சீட் போட்டு என்னென்ன ஈவெண்ட் எப்போ வரும், அந்த ஈவெண்ட் எப்படி இம்பாக்ட் வந்து பண்ணும் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ கோல்டு, க்ரூட் ஆயிலு, ஸோ நேச்சுரல் கேஸு, அதே மாதிரி ஸ்டாக்ஸு, யூஎஸ் ஸ்டாக்ஸு, ஃபாரெக்ஸு, பிட்காயினு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் சீட், கம்ப்ளீட் எக்ஸல் சீட் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த எக்ஸல் சீட்டை அப்படியே கிளாஸ் வரவங்களுக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன், அவ்வளோதான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதெல்லாம் எப்படி பார்க்கணுன்றதே நான் வந்து கிளாஸில் தெளிவாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன். இந்த அளவுக்குலாம் யாரும் டீட்டெயிலாக சொல்லி தர மாட்டாங்க. சும்மா பாஸ்ட்டை வச்சுட்டோ ப்ரெசென்ட்டை வச்சுட்டோ வெறும் டெக்னிக்கலை வச்சுட்டோலாம் நம்ம கிளாஸ் எடுக்க போகிறதில்ல. எந்த ஒரு இண்டிகேட்டரும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதும் கிடையாது. ப்ராக்டிக்கலாக இந்த நியூஸ் வந்திருக்கு, இந்த ட்ரேட் நம்ம எடுக்க போகிறோம், அந்த நியூஸை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எடுக்கணும். நியூஸ் வந்தவொடனேலாம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. நியூஸு ப்ளஸ் டெக்னிக்கலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கும்போது நம்மளுக்கு ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். ஸோ மாதத்தில் 10 ட்ரேட் பண்ணாலும் அக்யூரேட்டாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம கிளாஸில் சொல்லித்தர போகிறோம். அதனால் வந்து விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் வந்து பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக, ஏன்னா மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கணும். நானும் இந்த ஃபீல்டில் 10 வருஷமாக உடனே ஃபீஸ் வாங்குறீங்களான்ற மாதிரிலாம் கேட்காதீங்க. நான் இந்த வருஷம் இந்த ஃபீல்டில் 10 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் 100% ஒர்த்தான இன்ஃபர்மேஷன். அதுக்கு நம்ம வந்து சில மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது. இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.